மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை 1 அரசர் புத்தகம் 3வது அதிகாரம் 4-13 வசனங்கள். அதில் மிகச் சிறப்பாக 12வது வசனம். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகரான உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானம் பகுத்தறிவு நிறைந்த உள்ளத்தையும் உனக்கு வழங்குவேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இந்த நிலைக்கு காரணம், ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை. அவன் எதையும் கேட்கவில்லை. பணத்தையோ பொருளையோ எதிரியோ செல்வாக்கோ ஞானத்தை கேட்டான். எனக்கும் மக்களை, நான் சிறுவனாக இருக்கிறேன், நல்லதை கெட்டதை தேர்ந்து தெளிந்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். அது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து, பணத்தையோ பொருளையோ எதிரின் மீதோ செல்வாக்கு இவைகளெல்லாம் கேட்காமல் என்னை கேட்க, ஞானத்தை கேட்கிறன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவரையே கேட்கிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், அவரை கேளுங்கள், அவரை தேடுங்கள், அவரை தட்டுங்கள். அப்படி செஞ்சதுனால ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்து, அவனைப் போல எவனும் இருந்ததில்லை, இனி இருக்க போவதில்லை என்று சொல்லுகிற அந்த அளவுக்கு கடவுள் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த மேலான ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். இந்த கடவுளுடைய ராஜ்யத்தை மத்திய 6:33 தேடுவோம், பின்பெல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அந்த ஆசிரியை பெற ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரை, பொதுமான கிருபைகளை கொடுத்து எங்களை காத்துக் கொள்ளுகிறேன். உங்களுடைய கிருபையும் உடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்தரும் வழிநடத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.